ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சுவையாக மணமாக பூ போல் மிருதுவாக மீந்த சாதத்தை பயன்படுத்தி தேங்காய் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். லேசாக அந்த மாவை வறுத்துக்கிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக மீந்த சாதத்தையும் எடுத்துக்கிட்டேன். இது நாள் சாதம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதில் தான் இப்போ உங்களுக்கு புட்டு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சாதத்தை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். தண்ணி சேர்க்க தேவையில்லை, லைட்டாக சேர்த்தாலும் ஒன்றும் தப்பில்லை. இப்போ இந்த அரிசி மாவுக்கு ஈக்குவலாக தான் நம்ம சாதம் போடணுன்னு அவசியம் இல்லை. கம்மியாகவும் போடலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் போட்டாலும் ஒன்றும் தப்பில்லை. நான் ஈக்குவலாகவே எடுத்துக்கிட்டேன். நான் கம்மியாகவும் சில நேரம் போடுவேன், ஜாஸ்தியாகவும் சில நேரம் போடுவேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசி மாவை போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்த சாதத்தையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அரிசி மாவு நான் லேசாக வறுத்து எடுத்திருக்கேன். அப்போ தான் இந்த புட்டு நல்லா மணமாக இருக்கும், சாப்பிடவே அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதே போல் நீங்கள் வெறும் அரிசி மாவில் சுடுறதை விட அது கூட இந்த மாதிரி சாதத்தை பயன்படுத்தி சுட்டு பாருங்கள். எப்பவும் இது போல் தான் நீங்கள் தேங்காய் புட்டு சுடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ மிருதுவாக, சாஃப்டாக இருக்கும். இப்போ அந்த சாதத்தை போட்டு மாவை கொஞ்சமாக பிசைஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா ஈரமாக இருக்கணும், நல்லா ஈரத்தன்மையோடு இருக்கணும், உலர்வாக இருக்கக்கூடாது மாவு. அப்புறம் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும் புட்டு. நல்லா மாவு உலர்வாக இருந்தால் நல்லா இருக்கும் புட்டு. இந்த மாதிரி நல்லா அந்த கட்டி உழுவாமல் பிசைஞ்சு கொடுங்க. கட்டி விழுகக்கூடாது, அதுக்கு நம்ம பக்குவமாக பிசைஞ்சு கொடுக்கணும் மாவை. தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா அப்படியே நல்லா கெட்டியாக பிடிக்க வரணும். நான் துருவின தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரே ஒரு புட்டு மட்டும் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். புட்டு குடத்தில் கால்வாசி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இந்த தண்ணி காயிட்டும் கொஞ்சம், அதுக்குள்ளே நம்ம மாவெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி வச்சதுமே உடனே காய ஆரம்பிச்சிருச்சு. அதே போல் இந்த மாதிரி ஒரு காட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க. இந்த குடத்தோட வாய் பகுதியில் இப்படி நல்லா பட்டையாக வச்சு சுற்றிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆவி வெளியே போகாமல் நல்லா அந்த புட்டு நம்மளுக்கு வெந்து சூப்பராக வரும். சீக்கிரமாக ஆகும், 6-7 நிமிஷத்துலேயே புட்டு ரெடி ஆயிடும். ஆவி சுத்தமாக வெளியே போகாது. இந்த மாதிரி நீங்கள் துணி சுற்றிக்கிட்டிங்கன்னா அந்த துணியை ஈரம் பண்ணி சுற்றிக்கோங்க குடத்து மேலே. பாருங்கள், நான் அந்த அச்சு உள்ளே போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுடலாம். அப்படியே சுற்றியும் தேங்காய் போட்டுக்கணும் அந்த அச்சில். இந்த புட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கட்டாயமாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம சாதத்தையும் பயன்படுத்தின மாதிரி ஆச்சு. இதுக்காகவே நீங்கள் சாதம் வச்சுக்குவீங்க ஃப்ரிட்ஜில் புட்டு செய்கிறதுக்காகவே. நான் அப்படி தான் ஒவ்வொரு டைமும் செய்கிறேன். ஒரு கைப்பிடி அரிசி மாவு போட்டேன், அப்புறம் தேங்காய் போட்டேங்க. திரும்ப மாவு போடுறேன், அப்புறம் தேங்காய் போடுறேன். இந்த மாதிரியே போட்டு முடிச்சுக்கணும். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா லூஸாக போட்டு கொடுங்க. வச்சு தட்டிலாம் போட்டுடாதீங்க, வேகாது.
லூஸாக உள்ள அப்படியே தளர்வாக போட்டு கொடுக்கணும். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. மேலே தேங்காய் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை அந்த குடத்துல வச்சு நம்ம துணி சுற்றி இருக்கனால ஆவி சுத்தமாக வெளியே போகாது. அந்த புட்டுக்குள்ளேயே தான் ஆவி வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இது இப்போ ஒரு 6-7 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். உடனே ஆவி வந்ததுமே எடுத்துடாதீங்க. இப்படி நம்ம வைக்கிறனால டக்குன்னு ஆவி வரும். அந்த மாதிரி எடுத்துடக்கூடாது. நல்லா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு விட்டுட்டு தான் எடுக்கணும். நான் வச்சதுமே ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. அது வீடியோவில் கரெக்டாக தெரிய மாட்டுது. ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. கட்டாயமாக இந்த தேங்காய் புட்டு செய்யுங்க. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. எனக்கு 6-7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ எடுத்துட்டேன். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும் போதே தெரியும் அந்த புட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.